ஹோசூர் திமுக மேற்கு மாவட்ட அலுவலகத்தில் திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட கவுன்சில் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் தொழிலாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர வைத்து மாபெரும் வெற்றி பெறச் செய்ய தோமுசாவின் தொழிலாளர்கள் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அவர் பேசினார். மேலும் அவர் பேசுகையில், தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை தொழிற்சங்கம் சார்பில் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றும் கூறினார். இந்த கூட்டத்தில் தோமுசா ரவிச்சந்திரன், மனோகரன் மற்றும் தோமுக பேரவை துணைத் தலைவர் கிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் தொண்டர்கள் மற்றும் முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். 20 லட்சம் பேருக்கு மேல அமித்ஷா ஓட்டுநர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே இதுல இணைச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே இது எல்லாமே என்னன்னா, தலைவர் தோமுசாவை ரொம்ப கண்காணிக்கிறாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தொழிலாளர்களோட பங்களிப்பு நிறைய இருக்கணும் அப்படின்னு தலைவர் அவர் விரும்புறாரு. ஆகவே வந்திருக்கக்கூடிய நம் தொழிற்சங்க நிர்வாகிகள் உங்க சங்கங்கள்ல குறைஞ்சது ஒரு இடத்துல உங்க கையில ஈன்ற அளவு நலத்திட்ட உதவிகள் கொடுத்து நம் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடணும். அதை தாண்டி நம் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்க போன்ற நம் தொழிலாளர்களை ஒருங்கிணைக்கணும். 2026 மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் தலைவர் அவர்கள் விரும்பியது போல 234 தொகுதியில 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற செய்ததற்கு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் துணை நின்றது என்பது செய்தி தலைவர் அவர்கள் காதுக்கு போகிற மாதிரி நம்ம பணி செய்யணும். இப்போ மாவட்ட செயலாளர் அண்ணன் ஒய்பிரகாஷ் அவர்கள் இன்னைக்கு சொன்னாரு, இனிமே எல்லாருக்குமே தேர்தல் வந்துச்சு, தேர்தல் வேலை தொடங்கிட்டோம், அந்த அடிப்படையில நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில நாமளும் தோமுசால இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொழிலாளர் தோழர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஒசூர் சட்டமன்ற தொகுதி உட்பட, ஏன்னா தலைவர் என்ன நினைச்சாரு, அந்த 200 தொகுதிகளை வெற்றி பெற செய்வதற்கு நம்ம எல்லாம் அயராத பாடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பேரவையுடைய துணைத் தலைவர் அண்ணன் பி. கிருஷ்ணன் அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்ட கவுன்சில் கூட்டத்தினுடைய தலைவர் வை. கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, கூட்டம் ஏன், எதற்கு என்பதை பற்றி விளக்கமாகவும் முன்னுரையாற்றி அமர்ந்திருக்கிற கவுன்சில் செயலாளரும் மாநகர துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட இருந்தாலும் அந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி கவுன்சில் செயலாளர் சொல்லியிருக்காரு. திரும்ப அதேதான் நாம சொல்ல போறோம். இது என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, அது உண்மையும் கூட. இதெல்லாம் அரசாங்கத்துடைய காதுக்கு போச்சா என்னன்னு தெரியல. ஆனா தொழிலாளர் முன்னேற்ற சங்க கூட்டம் 25 பேர் மட்டும் கலந்து கொண்ட ஒரு கூட்டம். 2 நாள் எனக்கு ஒரு பயிற்சி வகுப்பு இரட்டிப்பு லாபம். ஒண்ணு தொழிற்சங்கத்துக்கு லாபம், இன்னொன்று கட்சிக்கு லாபம். தொழிற்சங்கம் வேற, கட்சி வேற கிடையாது. தொழிற்சங்கத்தினுடைய கட்சியினுடைய